இன்னைக்கு இந்த கேன்ல தான் செடி வைக்க போறோம். நம்ம இவ்ளோ பெருசு ஒரு தொட்டி வாங்குனோம்னா கண்டிப்பா அது 200, 100க்கு மேல தான் இருக்கும். ஏன்னா சின்ன ரோஸ் வைக்கிற தொட்டியே இப்போலாம் ₹100க்கு இருக்கு. அது ரொம்ப நாளும் வெயில்ல தாங்காது. இதுனா பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். என்ன இதில ஒரு கஷ்டம்னா, அந்த ஓட்ட போடுறது தான் பெரிய கஷ்டம். அதுவுமே அந்த மிஷின் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியா தான் இருக்கும். எனக்கு வந்து அது ஒர்க் ஆகல அந்த மிஷினு. அதனால நான் இப்போ கத்தியில ஓட்ட போட்டுக்கிறேன். அடியில மட்டும் தான் போட்டிருக்கேன். சைட்லலாம் போடல. இதில வந்து நான் டிஃப்ரெண்ட்டா என்ன பண்றேன்னா, இந்த ட்ரே இருக்குல்ல, முட்டை வாங்குற ட்ரே அதுதான் நான் போட போறேன் அடியில. இதில வந்து இது அடியில ஃபுல்லுமே போட்டுக்கிறேன். ஒரு ட்ரே எடுத்து ஒரு கேன் ஃபுல்லா போட்டுறணும். அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். இதில வைக்கிறீங்களே தண்ணி உள்ள போயிட்டு ட்ரெயின் ஆயிருமான்னு நினைப்பீங்க. சூப்பரா ஆயிடும். இது வந்து நல்லாவே மக்கிடும். அதனால தான் இதில போடுறோம். நம்ம அந்த ஹோல்ல வந்து கல்லு வச்சுட்டு தான் போட போறோம். நான் வந்து மறந்துட்டேன். அதனால திருப்பி வைக்கிறேன். ஒரு 6 கேன் கிட்ட வாங்கியிருந்தேன். நம்ம கடையில ம் நம்ம கடையில தொட்டி வாங்குனோம்னா, இவ்ளோ பெருசுக்கு அதிகமா தான் வரும் 6னா. இதுனா மண்ணுமே நம்ம கொஞ்சம் நெறைய போட்டுக்கலாம். அதுவும் இல்லாம ரொம்ப நாள் வெயில், மழை எல்லாமே தாங்கும். தொட்டினா அவ்வளோ தாங்காது. அதனாலவே நான் இது சொல்லி வச்சுருவேன். இந்த கேன் தண்ணி போடுவாங்கல்ல, அவங்ககிட்டயே சொல்லி வச்சுருவேன் நான் முன்னாடியே. பழைய கேன் இருந்தா அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. நான் வாங்கிப்பேன். இந்த தெர்மாக்கோல்ல வச்சேன்ல செடி, அது வளர்ந்துருக்குமான்னு நெனைப்பீங்க. இங்க பாருங்க. சூப்பரா வளர்ந்து அடி வர வேர் போயிருக்கு. அதுவும் இல்லாம அதில என்ன ஒரு சர்ப்ரைஸ்னா, தெர்மாக்கோல் உள்ளயே வேர் போயிட்டு வெளிய வர வந்திருக்கு. சூப்பரா வளர்ந்துருக்கு. நல்லாவே வேர் ஸ்ப்ரெட் ஆகுது தெர்மாக்கோல்ல நம்ம வைக்கிறதுனால. நான் வந்து இதில நாத்து போட்டு விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் இதில செம்பருத்தி செடி வச்சிருந்தேன். மேல வந்து அந்த செடி எனக்கு வளர்ற மாரியே தெரியல. அடியில எடுத்து பார்க்குறோம் அவ்ளோ வேரு. இப்போ தான் அது வளர ஸ்டார்ட் ஆயிருக்கும் போல. நான் அதுக்குள்ள எடுத்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் பெரிய தொட்டியில வைக்கலாம்னு சொல்லி தான் எடுத்தேன். நான் வந்து ஆல்ரெடி அந்த முட்டையோட அட்டை போட்டு விட்டுருக்கேன்ல, அதோட தெர்மாக்கோல் சேர்த்து அதுக்கப்புறம் மண்ணு போடுறேன். இதில கோகோ பீட்டுமே நான் கலந்துருக்கேன். அப்புறம் மண்ணு, செம்மண்ணுமே இருக்கு. ஏன் நான் இந்த மாரி போடுறேன்னா, நல்லாவே வேர் போகும். இங்க பாருங்க. அடியில வர உள்ளலாம் வேர் போகுது. தெர்மாக்கோல் உள்ளலாம் போகுது. போயிட்டு சூப்பரா வளர்ச்சி இருந்துச்சு. நான் வந்து 2 செடி வச்சிருந்தேன். ஒண்ணு வந்து செம்பருத்தி, ஒண்ணு வந்து கொத்தவரங்காய் செடி. கொத்தவரங்காய் வந்து நான் அறுவடை பண்ணியிருப்பேன். அதையுமே நான் காட்டுறேன். சூப்பரா வளருது. வைங்க இந்த மாரி தெர்மாக்கோல்ல. இது வந்து ஏன் ஃபுல்லாமே நான் வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் ஏன் எடுத்தேன்னா, இதில வந்து பாதி அளவு தான் மண்ணு போட்டிருக்கேன். மண் இப்போதைக்கு என்ட்ட இல்ல. அதனால நானு கம்மியா போட்டிருக்கேன். அப்புறம் வாங்கிட்டு அதிகமா பண்ணிருவேன். அ நீங்க பண்றதா இருந்தா இந்த மாரி ஆஃபா போடாதீங்க. ஏன் நான் மஞ்சள் போட்டு விட்டுருந்தேன்னா, இது வந்து அடுத்த நாள் காலையில. இதுக்கு முன்னாடி வந்து நைட்டு. மஞ்சள் நான் ஏன் போட்டேன்னா, எலிக்காக தான் போட்டேன். ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, எலி போட்டா மஞ்சள் போட்டா வராதுன்ட்டு. உண்மையாவே சொல்றேன், எலி வரல. அ ஏன்ட்டு தெரியல. சூப்பரா அது ஒர்க் ஆச்சு. அட பாவிங்களா! முதல்லயே சொல்லியிருக்கலாமே அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. இவ்வளோ நாளா அவ்வளோ காய கடிச்சு போட்டுருக்கு அது. நான் இது தெரியாம அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் மஞ்சள் போட்டு அடுத்த நாள் வந்து செக் பண்ணி பார்த்தா, சூப்பரா அப்படியே தான் இருந்துச்சு வச்ச செடியெல்லாம். அ அதுக்கப்புறம் என்னன்னா, மல்லி செடி கட் பண்ணி விட்டுருந்தேன். அது பாருங்க இப்ப எப்படி சூப்பரா வளர்ந்துருக்கு. எல்லாமே நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா, அந்த உரம் ஒண்ணு குடுத்துருந்தேன்ல, அதுக்கப்புறம் சூப்பரா தளிர் வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாத்துலயும். இதுலயுமே துளிர் வந்துருச்சு. எவ்வளோ அழகா இப்போ மல்லி சீசன் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கட்டிங்ஸ்லாம் போடணும்னா, இப்போ நம்ம போட்டோம்னா கரெக்ட்டா இருக்கும். இதில வந்து சோளம் போட்டு விட்டுருந்தேன். அதுதான் சோளம் வந்து 6 விதை கிட்ட போட்டிருந்தேன். 3 வந்து வளர்ந்துருக்கு. அதில 2 நல்லாவே தெரியுது. மீதி 2 வந்து வெண்டைக்காவா தான் இருக்கும். இத பாருங்க கொத்தவரங்காவும் அதே தெர்மாக்கோல்ல தான் வச்சிருக்கேன். சூப்பரா வளர்ந்துட்டுருக்கு பாருங்க. எனக்கு ஏன்னு தெரில, இந்த அறுவடை பண்றப்போலாம் கையிலேயே சில பேர் அத ஒடிச்சு கட் பண்ணிடுவாங்க. எவ்வளோ கத்திரிக்காய்லாம் கையிலேயே பிப்பாங்கல்ல, அந்த மாரி எனக்கு தெரியவே மாட்டுது. செடியோட வந்துருது. கொத்தவரங்காவும் அப்படிதான். பாதி செடிய நான் அப்படியே இது பண்ணிட்டேன். கீழ வர போயிடுச்சு. ஒழுங்கா எனக்கு எடுக்க தெரியல அது கூட.
என்னன்னு தெரியல. எனக்கு மட்டுமா எப்படின்னு. சில இந்த ரோஸ்லாம் கூட கையிலேயே பிச்சிருவாங்க சில பேர். நான் மட்டும் சிசர்ல தான் கட் பண்ணுவேன். என்னத்த தான் தெரியல. எனக்கு அது கூட தெரிய மாட்டுக்கு. நானும் என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். வரல ஒழுங்கா. சரி வேலைக்கு ஆகாதுன்னு அதுக்கப்புறம் சீசர் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இந்த ஒரு செடியில இதுலேயுமே தெர்மாக்கோல் தான் அடியில இருக்குது. அதுவுமே சூப்பராக வேர் போய் நல்லாவே இது 2வது வாட்டி அறுவடை எடுக்கிறேன் நான். செடி ஒரு மாதிரி இருக்கும். நான் தண்ணி ஊற்றலை, அதனால் அப்படி இருக்குது. அதில் பாருங்கள் எத்தனை கிளைய நான் உடச்சிட்டேன்னு. பறிக்கிறதுக்கு நல்லா பறிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உடஞ்சிருச்சு பாருங்கள். அந்த மாதிரி தான் பறிச்சிட்டு இருந்தேன் நான். சரி இதுக்கப்புறம் நம்ம செடியவே பிடுங்கிருவோன்னு சிசர் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டேன். சிசர் எடுத்துகிட்டு வந்து நம்ம கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஒரு 1/4 கிலோ இருக்கும் அந்தளவு இருந்துச்சு ஒரு செடியிலேயே. பக்கத்துலேயே இன்னொரு செடி இருக்குது. அது இப்போ தான் வளர்ந்து வருது. வேறு இடத்துல அது வளர்ந்துருந்துச்சி, எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இது வந்து கத்திரிக்காயில் தான் நான் சிசர் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். ஏன்னா எனக்கு அது அப்படியே பறிக்கணும்னு ஆசை கையிலேயே. ஆனால் எனக்கு அது பறிக்கவே தெரியல. இந்த கிளையவே உடச்சிருவேணுன்னு பயத்தில் சிசர் எடுத்துகிட்டு வந்தே கட் பண்ணியிருப்பேன். சில பேர் கையிலேயே அதை பிச்சிடுறாங்க. எப்படின்னு தான் எனக்கு தெரியல. நம்மளுக்கு அந்த ட்ரிக்ஸு தெரியலையா என்னன்ட்டு. அது என்னன்னு தெரில. நான் இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது மட்டும் அப்போ தான் குப்பை வண்டி வருது, கீரை விற்கிறவங்க வராங்க. அப்போ தான் அந்த 100 ருபீஸ் செயின் விற்கிறவங்க வராங்க. கடுப்பாக வருது. ஏன்னே தெரில. இதனாலேயே நம்மளுக்கு இந்த வாய்ஸ் கொடுக்கறதுக்காகவே ரொம்ப நாள் ஆயிடுது வீடியோ போடுறதுக்கு. பாதி வாய்ஸ் கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி எதனா ஒன்று வந்துக்கிட்டுருக்கும். அப்போ தான் எதனா ஒன்று விற்றுட்டு வந்துட்டுருப்பாங்க. இத்தனைக்கும் ஃப்ரீ டைமில் தான் நான் பண்ணுறேன். ஆனாலுமே ஏன் இப்படின்னு தெரில. காலைல பண்ணால் தான் இந்த மாதிரி குப்பை வண்டி பிரச்சனைலாம் வரும்ன்ட்டு மதியானம் பண்ணுறேன். அப்பயும் அதே மாதிரி தான் வருது எதனா ஒன்று. இல்லைனா பழைய பாட்டு போடுவேன். அதுவும் அவ்வளோ சவுண்டோடு வருவாங்க எல்லாம். நம்ம சவுண்டையே பீட் பண்ணிடுவாங்க. அந்த அளவு சவுண்ட் இருக்கும். இது வந்து கொடை குட்டி கொடை. இது வந்து ஹைப்ரிட்டுன்னு நினைக்கிறேன். வாங்குறப்போ தெரியல. நான் கேட்கல அது என்ன ஹைப்ரிட்டா நாட்டு இதான்ட்டு. அப்புறம் இதில் குட்டி குட்டியாக இந்த பர்பிள் மிளகா இருக்குது. அதையும் நான் பறிச்சுக்கிறேன். அந்த சிசரில் கட் பண்ணுறது கூட சிலது ஒழுங்காக நான் பண்ண மாட்டேன் பாருங்களேன். ஏன்னே தெரில. எனக்கு மட்டும் இந்த அறுவடை பண்ணுறப்ப நடுக்கமாகவே இருக்கும். எனக்கு என்ன பயம்னா, இந்த செடியை பிச்சிருவனோ, புதுசாக வளர்ந்து வர தளிருங்களை பிச்சிருவனோன்ட்டு ஒரு பயம் இருக்கும். பிச்சிட்டா வளருமா என்னன்னு வேற தெரியாது அப்படின்ட்டு. பரவாயில்ல, இவ்வளோ கிடச்சதே எனக்கு பெருசு தான். ஏன்னா நானே ஒரு இதுவில் வளர்க்குறேன்ல. எந்த ஒரு இதுவும் பண்ணாமல், எக்ஸ்ட்ரா உரம் ரொம்ப கொடுக்காம, வீட்டில் இருக்கிறதே வச்சு பண்ணுறேன். அதனால் கடையில் வாங்கி உரம் ட்ரை பண்ணால் இன்னுமே அறுவடை நிறைய எடுக்கலாம். எனக்கு என்னென்னா அது கெமிக்கல் உரமாச்சே அப்படின்ற ஒரு இது. இந்த செடியில் மட்டும் எவ்வளோ இருக்குது பாருங்கள் மிளகா. ஒரு 7 மிளகா கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த குட்டி பாட்டில் ஒரு மிளகா பார்த்தோம். அது எடுக்க போகிறேன். இது வந்து தக்காளி வந்து அறுவடை பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்காக தான் தக்காளி செடிக்கிட்ட வந்தேன் நான். நல்லாவே வளர்ந்துருக்கு. ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. இதோட சைஸே இதுதான், குட்டி தக்காளி தான் அது. இருந்தாலும் சரி செடியிலேயே பழுக்கட்டும்னு விட்டுருக்கேன். பார்க்க அழகாக இருக்கும்ல. அப்போ வந்து நம்ம பறிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுருக்கேன் இன்னும். அதுக்கப்புறம் என்னென்னா இதில் ஃபுல்லாக நான் லைனாக மிளகா வச்சுட்டேன். அதில் வந்து இந்த 2வது செடியில் வந்து நல்லாவே நிறைய மிளகா இருந்துச்சு. அதுதான் இப்போ பறிக்க போகிறோம். ஒரு செடியிலே பாருங்கள் எத்தனை மிளகா இருக்குது. ஒரு 5, 6 மிளகா கிட்ட இருந்துச்சு, பெரிய மிளகாவே. இந்த மிளகா வந்து நம்ம கடையில் வாங்குறப்போ அப்படி ரஃப்பாக இருக்கும்.
நம்ம செடியிலேருந்து பறிக்கிறப்போ அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது. கத்திரிக்காவுமே அப்படிதான் போட்ட உடனே வெந்துடும். அந்த மாதிரி எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதையுமே நம்ம பறித்து எடுத்துட்டோம். இதுலலாம் குரோட்டன்ஸ் தான் இருந்துச்சு. சரி எதுக்கு அதெல்லாம் வேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி எடுத்துட்டேன். பாருங்கள் இவ்வளோ வந்திருக்குன்னு. இதுவே போதும், ஒரு காரக்குழம்பு வச்சிடலாம் அதில். இது வந்து நான் ஏன் பறித்து விட்டேன்னா இது ஏன் பறிக்கிறேன்னா இன்னும் நிறைய பூ வைக்கணுன்றதுக்காக தான் பறிச்சிருவேன் நான் டெய்லியும் செம்பருத்தியை. பறித்து நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல. ஆனாலுமே பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கும்ல. நான் வந்து காலையிலேருந்து அதை விட்டுருவேன். நைட் டைம் லைட்டாக ஆடும் பாருங்கள், அப்போ தான் வந்து நான் அதை பிச்சு போட்டுருவேன். இதெல்லாம் கூட எனக்கு பறிக்கிறதுக்கு மனசே இல்லை. இதுவே ஹிந்துவாக இருந்தால் இதெல்லாம் பறித்து சாமிக்கு போட்டுருவாங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடி ஹிந்து தான். அதனால் வளர்க்குறேன்னா என்னன்ட்டுலாம் அந்த மாதிரி கிடையாது. எனக்கு நார்மலாகவே கார்டன்னா ரொம்ப பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டாக செடி வளர்க்கணுன்னு. இப்போ வந்து எனக்கு இந்த பூச்செடியோட காய்கறி மேலே வந்து ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. அதனால் நான் இப்போ காய் செடியாக வச்சிட்ருக்கேன். பூச்செடியுமே இருக்கும், ஆனால் அதையும் எடுக்க மாட்டேன். இதெல்லாம் இப்போது நாற்று போட்டு வளர்ந்தது மாற்றி வச்சுக்கிட்டுருக்கேன். இப்போ தான் இந்த கேனில் எல்லாமே சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்கு. இது வந்து தர்பூசணின்னு நினைக்கிறேன். தர்பூசணி வெள்ளரிக்காய்லாம் போட்டு விட்டுருக்கேன். இது வந்து ஒரு முருங்கைக்காய் எடுத்துக்கிறேன். அது வந்து எனக்கு மட்டும்தானா என்னன்னு தெரில, வியூஸே போக மாட்டுக்கு, லைக்ஸும் வரமாட்டுக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வீடியோ நான் போடுறேன். என்ன தான் பண்ணணும்னே எனக்கு தெரில. லைக்ஸ் வரணும், வியூஸ் வரணும், சப்ஸ்கிரைபர் எப்படி ஏற்றணும், எதுவுமே எனக்கு தெரியல. யாருக்குன்னா தெரிஞ்சால் எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. சுத்தமாக எனக்கு தெரியாமல் நான் ஒரு யூடியூப் ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் எனக்கு இந்த வீடியோஸ்லாம் போடணும்னு ஆசையாக தான் இருக்கும், கார்டன் வீடியோஸு. ஆனால் எனக்கு எப்படி போடணுன்ற ஒரு ஐடியாவே இல்லை. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை போட்டுட்ருக்கேன். அது வந்து ரிசல்ட்டு கொடுத்துச்சுன்னா நான் அப்லோட் பண்ணுவேன். அப்படி கொடுக்கலன்னா அந்த வீடியோவை நான் டெலீட் பண்ணிவிடுவேன். இது பாருங்கள், வீட்லேயே நான் சாம்பல் இப்படி தான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி உரத்தில் நான் அதிகமாக வந்து செடிங்களுக்கு போடுறோன்னோ இல்லையோ, உரத்துக்காக சாம்பல் நான் வச்சுப்பேன். நம்ம உரம் தயாரிப்போம்ல, காய்கறி கழிவு மண்ணெல்லாம் போட்டு, அப்போ வந்து நம்ம கூட இந்த சாம்பலையும் போட்டோன்னா புழு பூச்சிலாம் வைக்காது. அதில் சீக்கிரமாகவே மக்கிடும். அதுக்காக தான் நான் சாம்பல் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து நிறைய சாம்பல் யூஸ் பண்ணுவேன். சாம்பல், மண், ஒரு ஆஃப் அளவு மண், ஆஃப் அளவு சாம்பல், அதுக்கப்புறம் மீதியெல்லாம் காய்கறி ஃபுல்லாக போட்டுருவேன். போட்டுட்டு டெய்லியும் மிக்ஸ் பண்ணி விட்ருவேன். தண்ணிலாம் நான் தெளிக்க மாட்டேன். அதுவே மிக்ஸ் ஆகிடும், உரமாயிடும். அதுக்கப்புறம் நான் மண் வாங்குவேன்ல, அந்த டைம் எடுத்து அந்த மண்ணோட இதை மிக்ஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணிப்பேன். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் அது. இது வந்து கோவக்காய் வந்து கடையில் வாங்கினது தான் இது. அதை வந்து நான் பழுக்க வச்சுருந்தேன் ஒன்று மட்டும் எடுத்து. சரி வளர்க்கலாம் அப்படின்னு. சரி அதில் விதை நிறையா இருக்கும், அப்படி பழுத்திருந்தால் ஈஸியாக வைக்கலான்ட்டு தான் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் ஸ்க்யூஸ் பண்ணி பார்க்குறப்போ அதில் விதையே இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. என்னடா இது, இதில் மிளகா, இதில் விதை இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இந்த என்னது கோவக்காயில் வந்து உள்ளே நிறைய விதை இருக்கும், நம்ம கட் பண்ணுறப்பயே தெரியும். இதில் வந்து விதையே இல்லை. என்னடா சரி நம்ம கண்ணுக்கு தெரியலையேன்னுட்டு நான் நட்டி வச்சுருக்கேன். வளர்ந்துச்சுன்னா பார்க்கலாம். எதுக்கும் ஒரு இதுதான், ஒரு ஆசை தான், கோவக்காய் பறிச்சிருவோமா அப்படின்ட்டு. நம்ம எப்பயுமே அப்படி தான். இது வந்து வெண்டைக்காய் விதை. ஒரு விதை போட்டோன்னே வெண்டைக்காய் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னு தெரில.